மார்ச் 14 சனிக்கிழமை. மாசி முடிந்து பங்குனி பிறக்கும் அந்த உன்னத வேளை சுமமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் தரும் ஒரு பொன்னான நாள். அன்று சாவித்திரி தேவி தன் கணவன் சத்தியவானின் உயிரை யமதர்மனிடம் இருந்து மீட்டெடுத்த அந்த அசாத்தியமான நம்பிக்கையின் அடையாளம்தான் இந்த காரடையான் நோன்பு. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் படைத்தேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு கட்டிக்கொள்ளும் அந்த மஞ்சள் சரடு வெறும் நூல் அல்ல, அது ஒரு பெண்ணின் ஆத்மார்த்தமான காதல் மற்றும் நம்பிக்கை. உங்கள் இல்லங்களில் மங்களம் பெருகட்டும், சுமங்கலி பாக்கியம் நிலைக்கட்டும். மார்ச் 14 சனிக்கிழமை. மாசி முடிந்து பங்குனி பிறக்கும் அந்த உன்னத வேளை சுமமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் தரும் ஒரு பொன்னான நாள். அன்று சாவித்திரி தேவி தன் கணவன் சத்தியவானின் உயிரை யமதர்மனிடம் இருந்து மீட்டெடுத்த அந்த அசாத்தியமான நம்பிக்கையின் அடையாளம்தான் இந்த காரடையான் நோன்பு. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் படைத்தேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு கட்டிக்கொள்ளும் அந்த மஞ்சள் சரடு வெறும் நூல் அல்ல, அது ஒரு பெண்ணின் ஆத்மார்த்தமான காதல் மற்றும் நம்பிக்கை. உங்கள் இல்லங்களில் மங்களம் பெருகட்டும், சுமங்கலி பாக்கியம் நிலைக்கட்டும்.